ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் டீட்டெயில் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுனா வாழ்க்கை ஃபுல்லாக இஎம்ஐ கட்டே கஷ்டப்பட வேண்டி வருங்க. ஸோ ஹவுஸ் வாங்குறத சும்மா இல்லை, ஓகேங்களா? லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் டிசிஷன் தாங்க இது. சரியாக பிளான் பண்ணலைன்னா லாஸ் கூட ஆகலாம். ஸோ நீங்கள் வீடு வாங்குறதா இருந்தால் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 10 விஷயத்தை தெரிஞ்சுட்டு வாங்குங்க. நீங்கள் சேஃபாக ஸ்மார்ட்டாக வீடு வாங்கலாம். ஒரு வீடு வாங்குறதுங்கிறது கனவு மட்டும் இல்லைங்க, அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் பல பேர் சில தவறுகளை இப்போ செய்கிறதுனால லட்சக்கணக்கில் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, வீடு வாங்குறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இது ஒரு ஃபியூச்சர் செக்யூரிட்டி, ஓகேங்களா? நம்ம லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க வீடு வாங்குறது. ஒரே ஒரு தப்பு பண்ணினாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். நம்ம இத்தனை இயர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேவ் பண்ணது எல்லாமே லாஸ் ஆகிடும். ஸோ லீகலாக எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணி வாங்குங்க. இல்லைனா லீகல் இஷ்யூன்னு வந்துட்டாவே பெரிய ப்ராப்ளம் ஆகிடுங்க. அதனால் வீடு வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஒரே ஒரு தவறு செஞ்சாலும் நம்மளுக்கு லேக்ஸ் கணக்கில் லாஸ் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ப்ராப்பராக செக் பண்ணி வாங்குங்க. என்னெல்லாம் நம்ம செக் பண்ணணுங்கிறது 1 by 1 பார்த்துட்டு வரலாம். நீங்கள் வீடு வாங்கணும்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிட்டாவே பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் வாங்குகிற ஹவுஸ் பட்ஜெட்டும் உங்கள் இன்கம்க்கு சூட் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பேங்க்கில் லோன் கிடச்சிதுன்னு ஃபுல் அமௌண்ட்டுமே வாங்கிடக்கூடாதுங்க. நீங்கள் பேங்க்கில் வாங்குகிற அமௌண்ட்டில் கட்டுற இஎம்ஐ 30 to 40% கீழே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் லோன் அமௌண்ட் வாங்கணும். உங்களால் பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் லோன் வாங்கினா கட்ட முடியுமோ தோணுதோ அந்த அளவுக்கு மட்டும் லோன் வாங்குங்க. நம்மளுக்கு ஃபுல் அமௌண்ட்டுமே நம்மளுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே வாங்கி நம்ம இஎம்ஐ கட்டலாம் அப்படின்ட்டு மட்டும் யோசிக்காதீங்க. உங்கள் சேலரி எவ்வளவோ அதுலேருந்து ஒரு 30 to 40% கீழே நம்ம கட்டுற மாதிரி தாங்க இருக்கணும். இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா, நம்ம வீடோட பட்ஜெட் மட்டும் பார்க்கக்கூடாது, அதோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் உங்கள் பட்ஜெட்குள்ளே கொண்டு வரணும், ஓகேங்களா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். எல்லாமே இன்க்ளூட் பண்ணி உங்கள் பட்ஜெட்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு வீடு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வாங்குகிற ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் தாங்க பார்க்கணும். லொக்கேஷன் தான் ஃப்யூச்சரில் ப்ராஃபிட்டை டிசைட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ நம்ம வாங்குகிற வீடு லொக்கேட் ஆகிருக்கிற லொக்கேஷன் ரொம்ப முக்கியங்க. நம்ம வாங்குகிற வீடு நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு பக்கத்தில் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு போக வர்றதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். தூரமாக இருந்துச்சுன்னா அதுவே ட்ராவல் எக்ஸ்பென்சிவாக நம்மளுக்கு அதிகமாகும், நம்மளுக்கு அலைச்சலும் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பாருங்கள். வீடு பக்கத்துலேயே ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் அந்த ஃபெசிலிட்டி இருக்குதான்னு கண்டிப்பாக பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, நம்ம வாங்குகிற ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஏரியாவில் ஃப்யூச்சரில் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமான்னு கண்டிப்பாக பாருங்கள். இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம வாங்குகிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இல்லை டெவலப்மெண்ட் இல்லாத ஏரியா, டெவலப் ஆகிறது கஷ்டம் அப்படிங்கிற ஏரியாவில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாதுங்க. ஸோ லொக்கேஷன் முக்கியமாக பார்க்கணுங்க. ப்ராப்பர்ட்டி வாங்குறது முக்கியம் இல்லைங்க, அது கரெக்டாக வாங்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு தாங்க லாஸு. ஸோ கேர்ஃபுல்லாக வாங்குங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நம்ம டிசைட் பண்ணிட்டா லொக்கேஷன் எல்லாம் நம்மளுக்கு ஓகே அப்படின்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, லீகல் டாக்குமெண்ட் வெரிஃபை தாங்க பார்க்கணும். லீகல் டாக்குமெண்ட்னா என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டா, சிட்டா, ஈசி, அப்ரூவல், இது எல்லாமே சரியாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டாக்குமெண்ட் சரியாக இல்லைன்னா அந்த வீடு நமக்கு எப்போயுமே சொந்தமாகாதுங்க. எப்போயுமே நம்ம வாங்குகிற ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்ளத்துலேயே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்லாம் சரி பண்ணி சரியாக இருந்தால் மட்டும் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். இல்லைனா இதை விட்டுட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு பாருங்கள், ஓகேங்களா? சரி, ஒரு டாக்குமெண்ட்டு தானே இல்லை, ரெடி பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணாதீங்க. எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏன்னா நம்ம இதில் லேக்ஸ் கணக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். எதுலையுமே நீங்கள் சாக்ரிஃபைஸ் ஆகாதீங்க. எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வாங்குறதுக்கு மூவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வாங்குகிற வீடோட பில்டர்ஸோட பேக்ரவுண்ட் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபேக் பில்டர்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வாங்கணும்னு நினைக்கிற வீடு பில்டர்ஸ் ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்காங்களா, அவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லாம் செக் பண்ணுங்கள். அவங்க இதுக்கு முன்னாடி பில் பண்ணி வீடு
வீடு பற்றின ரிவ்யூ வந்து கண்டிப்பாக பாருங்கள். அவங்க கட்டி சேல்ஸ் பண்ணி அதில் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட இந்த பில்டர்ஸ் பற்றின பேக்ரவுண்டை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கோங்க. ரிசர்ச் பண்ணாமல் எந்த ஒரு வீடு ப்ராப்பர்ட்டியுமே வாங்கிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு இடத்தையே 2-3 பேருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்க வந்து ஒரு 50 lakhs வந்து ஒரு வீடு வாங்கினாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து அந்த பில்டர்ஸை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்காமல் வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த பில்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வீடை 2 பேர்த்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னாச்சு, அவங்களுக்கு 50 lakhs லாஸ் தான். திரும்ப வந்து அவங்களால வாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லாஸ் ஆகிடக்கூடாதுங்க. ஸோ எல்லாமே பொறுமையாக நீங்கள் வந்து டைம் எடுத்து எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி உங்களுக்கு ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் வாங்குறதுக்கு மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாங்குகிற ப்ராப்பர்ட்டி ரெடி கேஷில் வாங்கினா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வந்து லோன் வாங்கி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். சின்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஸ் கூட நமக்கு கம்மி அமௌண்ட்டாக தான் தெரியும். ஓகேங்களா, ஆனால் லட்சக்கணக்கில் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. ஏன்னா நம்ம வந்து இஎம்ஐ வந்து ஹவுஸ் லோனுக்கு வாங்கினோன்னா ஒரு 2 to 3 years கட்ட போகிறது இல்லைங்க, 10 to 15 years 20 years வரைக்கும் கட்டுவோம். ஸோ சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும், நமக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு பேங்க்குக்கு இன்னொரு பேங்க்குக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு பேங்க்கில் மட்டுமே லோன் வந்து அப்ரோச் பண்ணாதீங்க. ஓகேங்களா, 2 to 3 பேங்க்கில் வரைக்கும் அப்ரோச் பண்ணுங்கள். எங்கே உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்குதோ அங்கே வந்து வாங்குங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லோன் வாங்கினா போதும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு லோன் அமௌண்ட் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்து நீங்கள் வந்து பொறுமையாக வந்து லோன் எடுங்க. ஏன்னா இது வந்து சின்ன ப்ராசஸ் இல்லைங்க, ஷார்ட் டைம் ப்ராசஸ் இல்லை, லாங் டேர்ம் ப்ராசஸ். ஓகேங்களா, இன்னொன்று வந்து நீங்கள் லோன் வாங்கும்போது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸ்டா இல்லை அப்பப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம கண்டிப்பாக லோன் வாங்கும்போது சில ஹிடன் சார்ஜஸ்லாம் பிடிப்பாங்க. அந்த ஹிடன் சார்ஜஸ்லாம் என்ன, எவ்வளோ பிடிக்கிறாங்க, அது எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா போதும், லோன் கிடைச்சா போதும்னு நம்ம அப்ளை பண்ணனா நம்மளுக்கு தெரியாமையே நம்மளுக்கு வந்து ரொம்ப லாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் லோன் அப்ளை பண்ணுங்கள். எல்லாம் ஓகே ஆகி நம்ம வந்து அந்த வீடு வாங்குகிற சுச்சுவேஷனில் இருந்தோன்னா மெயினாக வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி பார்த்துட்டு வாங்குங்க. வீடு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி வந்து மெயின்டெனன்ஸ் செலவு வந்து அதிகமாக வருங்க. ஸோ வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வாங்க போகிற வீட்டோட சிமெண்ட் குவாலிட்டி, வாட்டர் லீக்கேஜ் இருக்கா, எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்லாம் நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்குங்க. ஓகேங்களா, பார்க்காம வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி மெயின்டெனன்ஸ் செலவு வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் நம்ம வாங்கின ப்ராப்பர்ட்டியில் வந்து நமக்கு சந்தோஷம் இருக்காது, என்னடா இப்படி வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் லைஃப் ஃபுல்லாக. ஏன்னா வீடுங்கிறது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நம்ம அது கரெக்டாக வாங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த கவலைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கவலை இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டியில் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக வாழணும்னா கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணி நீங்கள் வந்து வாங்குங்க. ஓகேங்களா, நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே சும்மா வாங்க போகிறது இல்லைங்க, ஒரு பல்க் அமௌண்ட் கொடுத்து தான் வாங்க போகிறோம். ஸோ எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை கூட நீங்கள் வந்து சரி இருக்கட்டும் பின்னாடி பார்த்துக்கலாம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம வாங்குகிற ப்ராப்பர்ட்டியோட ரீசேல் வேல்யூவும் கண்டிப்பாக பார்க்குறோம். ஃப்யூச்சர் டிமாண்ட் இருக்கிற ஏரியாவா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப்மெண்ட் இருக்குமா, நம்ம வாங்குகிற வீடு வந்து ஒரு ரெண்டலுக்கு விட்டாலுமே நல்ல ரெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி வாங்குங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம சேலரிக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போடணும்னு சொல்லி பார்த்தோம்ல, அப்போ வந்து நம்ம வீடை மட்டும் வந்து நம்ம பட்ஜெட்குள்ளே போடக்கூடாது, அதோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சிவ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம பட்ஜெட்குள்ளே வர மாதிரி பார்க்கணும். என்ன மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சிவ் வரும் பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் தனி, ஓகேங்களா, ஜிஎஸ்டி தனியாக பே பண்ணணும், அப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து தனியாக, இன்டீரியர் காஸ்ட் வந்து தனியாக, இது எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடு ரேட்டு மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாதுங்க, எல்லா ரேட்டுமே கன்சிடர் பண்ணி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வாங்குகிற ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் விஷயங்கள். வாட்டர் அவைலபிலிட்டி வந்து இருக்கணுங்க, எலக்ட்ரிசிட்டி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், ரோடு ஆக்சஸ் வந்து நல்லா இருக்கணுங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். இதில் வாட்டர் இல்லைனாலும் நம்மளுக்கு கஷ்டம், எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம், ரோடு ஆக்சஸ் வந்து சரியாக இல்லைனாலும் நம்மளுக்கு கஷ்டம். ஓகேங்களா, நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு ரீசேல் வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா. ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணி வாங்குங்க.
இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, என்னெல்லாம் செக் பண்ணணும்னா, பட்ஜெட் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். பட்ஜெட் உங்களுக்கு கரெக்டாக ஆயிடுச்சுன்னா, டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் வெரிஃபை ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன் இது 3மே உங்களுக்கு கரெக்டாக ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம லோன் அமௌண்ட் வந்து இது ஃபைனல் செக்லிஸ்ட் இது எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நீங்கள் சேஃபாக வீடு வாங்கலாம். ஓகேங்களா? வீடு வாங்குறது வந்து ஒரு பெரிய டிசிஷனுங்க. அதனால் அவசரப்படாமல் இந்த 10 விஷயங்களும் செக் பண்ணிவிட்டு ஓகேனா மட்டும் வாங்குங்க. ஒரு விஷயத்தில் கூட உங்களுக்கு ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து வாங்காதீங்க. அதை அப்படியே கிவ் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து யோசித்து வாங்குங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.